அப்படி இன்பமா மாத்தி கொடுக்குமா. ஆனா நீங்கள் சோகமான ராகத்தை வாசித்தாலும், தோடி என்கிற ராகம் சோகமான ராகம், அதை வாசிச்சா கூட அந்த வீணை அதை அப்படியே இன்பமா மாத்தி கொடுக்குமா. மனைவி அப்படிப்பட்டவளா. ஆக மனைவி என்பவள் செஞ்சம் என்கின்ற ஒரு வீணையை போன்றவள் குடும்பத்தில் என்று வாலி சொல்லுவார். ஆண்கள் வைக்கிற கூட்டணி பெரும்பாலும் செலவழிப்பதற்காகத்தான் இருக்கும். மாப்பிள்ள அவன் நம்ம நைனாறு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துருவான், நீ போய் இந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அதாவது தனித்தனியா வாங்கி மொத்தமா செலவழிப்பாங்க. ஆனா பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா போய் மார்க்கெட்ல போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து உளுந்தம் பருப்பு துவரம் பருப்புலாம் மொத்தமா வாங்கிட்டு வந்தா லாபம்னு சொல்லி மொத்தமா வாங்கிட்டு வந்து தனித்தனியா பிரிச்சு அதை சேமிப்பா மாத்துவாங்க. ஆக பெண்கள் கூட்டணி என்பது சேமிப்பதற்காக இருக்கும், ஆண்கள் கூட்டணி என்று செலவழிப்பதற்காக இருக்கும். நான் ஒரு 3 பேர் மனைவியை பற்றி சொன்னதை சொல்லி முடித்து விடுகிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், ஒரு மனைவியின் புன்னகை திருவோட்டை கூட மகுடமாய் மாற்றிவிடும், அவளின் கண்ணீரோ மகுடத்தை கூட திருவோடாய் மாற்றிவிடும். புலமைப்பித்தன் சொன்னான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த மனைவியினுடைய வளர்ப்புல தான் இருக்கு.